வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நம்ம இது வந்து ட்ரை பண்ணாத ரெசிபின்னு கூட சொல்லலாம். எக் பிளான்ட் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்ட்டு எந்த மெத்தடில் செஞ்சால் நல்லாயிருக்குன்றத நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு எக் பிளான்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இதுவே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவே வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ கிட்ட இருக்குது. இதை வந்து ரவுண்ட் ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ரவுண்டாக ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு அளவுக்கு கொஞ்சம் திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக் இருந்தால் போதும். இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஃப்ளஷெல்லாம் என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளஷை வந்து காயோடைய ஃப்ளஷை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஃபைன் சாப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டை, ஒரு 50 கிராம் கிட்ட மட்டன் கைமா எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் கூட எடுத்துக்கலாம். இது வந்து மிளகு, சீரகம், வரமிளகா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகு, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கறி மசாலா தூள், உங்கள்கிட்ட இல்லைன்னா கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறத ஒரு பேனில் போட்டு ஆயில் ஹீட் பண்ணி வச்சிடலாம். இதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு வந்து ஃப்ளேவரோடு வந்துட்டுருக்கு. இப்போ அந்த நம்ம கொடுத்துருக்க மசாலாலாம் நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. பாருங்கள், ரவுண்டாக பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இன்னொரு சைடுக்கு லைட்டாக ஆயில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றிடுங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான எக் பிளான்ட் ஃப்ரை இது ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஒரு சிம்பிளான டைமிங்கில் நல்ல இது வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். கண்டிப்பாக இது கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.